வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். சிஏபிஎஃப் அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள், அடுத்ததாக கிளர்க்கு, வாரண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் முன்னாலேயே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு என்னென்ன இருக்கும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலுமே இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் பிஎஸ்எஃபோட வெப்சைட்டில் தான் உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கேண்டிடேட் லாகின் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்துட்டு, நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த இமெயில் ஐடி, அப்போ கொடுத்துருந்த பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததாக உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்திருக்கும். ஸோ அதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஓடிபி அதாவது ரெண்டுக்குமே ஒரே ஓடிபி தான் வந்திருக்கும். அதில் ஏதாச்சும் ஒன்றில் பார்த்துட்டு அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ண எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும், அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய, இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய, இதுக்கு நேர ஆக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பிரிண்ட் அட்மிட் கார்டு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். அது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதில் கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா, பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த அட்மிட் கார்டை கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். இப்போவே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எந்த டேட்டில் இருக்கும், எப்போ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 13/5/2025 தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போகுது. காலையில் 6 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடியில் தான் இவருக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இந்த சென்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற சென்டர் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த டேட்டில் ஃபிசிக்கல், அதே மாதிரி எந்த சென்டரில் ஃபிசிக்கல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. எல்லாருக்குமே ரிப்போர்ட்டிங் டைம் 6 மணி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5:30க்காவது ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அங்கே போய் தங்குறது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். கண்டிப்பாக முந்தின நாளே போவீங்க, நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஏரியாவில் தான். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆல்ரெடி இந்த மாதிரி இதே சென்டரில் எஸ்எஸ்சி ஜிடிக்கு வேற செலெக்ஷனுக்குலாம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்காங்க. இப்போவுமே அவங்க திரும்பவும் அட்டன் பண்ண போவாங்க. ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் சந்துரு மேத்ஸ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டெலகிராமை ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் சர்ச் பண்ணாலே நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்துடும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இங்கே தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர் எல்லாமே இப்போ எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். அங்கே போய் அந்த சென்டரில் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணால் போதுமானது. ஓகே, இங்கே அதில் இருக்கக்கூடிய அந்த போர்டு மெம்பர் ஒருத்தர் பண்ணுவார். அடுத்தது அதில் பெருசாக எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல. வேற எதுவும் டாக்குமெண்ட் கொண்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டும் கொண்டு போக வேண்டாம். நீங்கள் கொண்டு போக வேண்டியது அட்மிட் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். அதாவது இப்போ இந்த ஹால் டிக்கெட் தான், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும். அடுத்ததாக ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பென் கொண்டு போயிருங்க. ஓகே, கண்டிப்பாக அங்கே எதுவும் ஃபில் பண்ண சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அட்லீஸ்ட் சைன் ஆச்சு போட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் நீங்கள் பென் மட்டும் கொண்டு போயிருங்க. அடுத்ததாக நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஏன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இதில் ஹைட்டில் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். மற்றவங்க யாருமே அவங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொண்டு போகணுமான்னு கேட்டால் அது இப்போ நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைக்கிறப்போ நீங்கள் கொண்டு போனால் போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை. இது ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் அப்படிங்கிறனால ட்ரெஸ் கோடு நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு போகலாம், ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டு போகலாம். முடிஞ்ச அளவு நீங்கள் ஷூ போட்டு போயிருங்க. ஏன்னா ரோட்ல ஓட விடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 99% ரோட்ல தான் ஓட விடுவாங்க. அப்படின்னாலும் நீங்கள் ஷூ போட்டு ஓடுறது தான் சேஃப். இப்போ இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது ஹைட்டு செஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க.
இதில் உங்களுக்கு 0.5 கம்மியான கூட உங்களை வந்து வெளியில் தான் அனுப்புவாங்க. ஸோ கரெக்டாக இருக்கணும், அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதில் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 162.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 155 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. எஸ்டி கேண்டிடேட்னா 150 இருந்தால் போதும். செஸ்ட் வந்து மேலுக்கு மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. நார்மலாக 77 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் மினிமம். அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்னா நார்மலாக 76 இருக்கணும், அவங்களுக்குமே 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஓகே, ஸோ உங்களோட ஹைட்டு ஏஜுக்கு ஏற்ற வெயிட்டும் இருக்கணும். வெயிட் வந்து இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, பட் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கிற டைமில், மெடிக்கல் இப்போ கிடையாது, கண்டிப்பாக அதுக்கு டைம் இருக்குது. மெடிக்கல் டெஸ்ட் நடக்கிற டைமில் வந்து நீங்கள் கரெக்டான வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. உங்களோட ஏஜுக்கு உங்களோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி முன்னாலேயே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். எஸ்எஸ்சி ஜிடி ஹைட் வெயிட் சார்ட்டுன்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று வரும். அதை பார்த்தாலே அதில் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6 நிமிஷம் 30 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. அதாவது 1600 மீட்டர் தான், இந்த ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும்தான். அதுவே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 800 மீட்டர் ரன்னிங் 4 நிமிஷம் 45 செகண்ட் வந்து டைம் கொடுப்பாங்க. இந்த டைமையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டிஸ்டன்ஸையுமே வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதிகமாக கம்மியாலாம் இருக்காது. ஒரு செகண்ட் லேட்டாக வந்தாலும் உங்களை வந்து அப்படியே வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, ஆனால் கரெக்டாக இருக்கும். 6 ரன் சொல்லிட்டு 6 நிமிஷத்துலேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆர்மி செலெக்ஷன் மாதிரி முன்னாலேயே நிப்பாட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து டைமை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். நல்லா எல்லாருமே வந்து இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு டைம் இருக்குது அப்படின்னால நல்லா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பாருங்கள். அடுத்ததாக வந்து எக்ஸாம் இருக்குது. எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டப்போவே வந்து எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லா டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போவாது ஆரம்பிங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.